வெல்கம் டு லைஃப் வித் சிட்டி சேனல். கேப்சிகம் வித் பன்னீர் ஒரு செமி கிரேவி பண்ணியிருக்கேன். இது சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மைல்டு ஃப்ளேவரில் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. சிம்பிள் ரெசிபி. அதில் போட்டிருக்கிற மசாலா மீட் மசாலா மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வர கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, 4 முந்திரி பருப்பு, இதை நல்லா வறுத்துக்கலாம். இதே நம்ம கறி மசாலாவாக கூட யூஸ் பண்ணலாம். சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மொத்தமாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். குடமிளகாவை சீடெல்லாம் எடுத்துட்டு நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு நிறைய மசாலாலாம் தேவைப்படாது. பேசிக் மசாலா இந்த கறி மசாலா ஒன்றே தான். பன்னீர் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் நான். அதையும் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். பன்னீர் புளிக்காத பன்னீராக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிச்சதுன்னா ஹார்ட் ஆகிடும். இதுக்கு ரொம்ப எண்ணெய்லாம் தேவைப்படாது. நான் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்திருக்கேன். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி போடுறேன். 1 ஸ்பூன் இஞ்சினா 2 ஸ்பூன் பூண்டு போட்டு பொடியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியை தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இதையும் போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் தக்காளியை மூடி போட்டு வேக வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே அரிஞ்சு வச்ச குடமிளகாவையும் போட்டு வதக்கிக்கிறேன். குடமிளகாய் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச கறி மசாலாவை ஊற்றிடுறேன். அதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வர வச்சு கொஞ்சம் கரம் மசாலாவையும் போடுறேன். குடமிளகாய் வெந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்ச பன்னீரையும் போட்டுடுறேன். பன்னீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 2-3 கிண்டு கிண்டிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான கேப்சிகம் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் போட்டிருக்க மசாலா ரொம்பவே கம்மியாக இருக்குது. எண்ணெயும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள்.